ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளிகளுக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரி, ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 18 முதல் 58 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரினா 53, மிச்சம் இருக்க எல்லா கேட்டகரிக்கும் மேக்ஸிமம் நீங்கள் 58 வயது வரை இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2000 காலி பணியிடங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டத்திலையும் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டெம்பரவரி கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான் இது. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக மினிமம் 21,000 அதிகபட்சமாக 75,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் உங்கள் மாவட்டத்தில் எதாவது வேலைவாய்ப்பு அடுத்த மாவட்டத்தில் அப்படின்னால எதுவும் கிடையாது. உங்கள் ஊர்லேயே உங்கள் சொந்த ஊருக்கேயான வேலைவாய்ப்பு தான். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 15 மார்ச் 2024. மொத்தம் முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/2/2024, அதாவது 9ஆம் தேதி பிப்ரவரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15 மார்ச் 2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க லிங்க்கை, உங்களால் அப்ளை பண்ண முடியாது ஆன்லைனில். ஓகேங்களா? ஓகே, என்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடின்னு சொல்லுவாங்க, சீனியர் கிரேட் டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1768 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 20,600 75,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த 1768 கரண்ட் வேகன்சி அப்படிங்கிறது 1729, பிளாக் லாக் வேகன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 39 வேகன்சி இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட்டும் பார்த்தீங்கன்னா 23 ஜூன் 2024 எக்ஸாமினேஷன். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15 மார்ச் 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். இந்த வேலைவாய்ப்புக்கு கம்யூனிட்டி வைஸ் யாரெல்லாம் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேக்லாக் லாங்குவேஜ் தமிழ்லையும் அதே மாதிரி மைனாரிட்டி லாங்குவேஜுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் வேகன்சிஸில் எந்தெந்த கேட்டகரியில் யார் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் என்னங்கிறத பார்த்துடலாம். 1/7/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் எந்த கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி. உங்களுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா 53 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சிருக்க கேட்டகிரி அதாவது பார்த்திங்கன்னா SC ST BCM BC MBC DNC மற்றும் விடோ எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகிரி விடோ ஆதரவற்ற விதவைகள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத 58 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சுட்டு சேம் அதே 2 இயர்ஸ் டிப்ளமோ இது முடிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி 12th முடிச்சுட்டு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா TNTET பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா இந்த அஃபிஷியல் வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலும் செக் பண்ணிக்கலாம்.
10th 12th டிப்ளமோ இது முடிச்சிருந்தாலும் சரி, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அது படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அதோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அதே மாதிரி பேப்பர் 1 முடிச்சிருக்கீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. 2 விதமாக, பார்ட் ஏ பார்ட் பின்னு வைக்கிறாங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எத்தனை கொஸ்டின், எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு டைமு, எத்தனை மார்க்ஸு, எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் வாங்கினா நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மெயின் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு பார்ட் பி. ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்டு 150 மார்க்கு, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், மார்க் 150 வாங்கினா போதும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரினா வெறும் 45 மார்க், அதாவது அவங்க வைக்கிற 150க்கு நீங்கள் 45 மார்க் வாங்கினா போதும். ஜென்ரல் கேட்டகரினா 60 மார்க் வாங்கினா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, அதை முடித்ததுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த 3 ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். இது பண்ணால் போதும், எந்த ஒரு இன்டர்வியூவும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கிறாங்க, கூடவே ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இது 2லையும் பாஸ் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இன்டர்வியூலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/3/2024 தான் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு லிங்க் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் டிசேபிள் ஆயிரும், யாருனாலையும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வில் பி ரிஜெக்டட். அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யாராவது கேட்டாவது என்ட்ரு பண்ணுங்கள். தெரியாத ஆப்ஷனில் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதில் கரெக்டான எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணாத சூழ்நிலையில் நீங்கள் அப்ளை பண்ணி வேஸ்ட் ஆகிரும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான அட்மிட் கார்டு எல்லாம் எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தெரியலனா யாராவது கேட்டுக்கோங்க, கேட்டு அப்ளை பண்ணுங்கள். எதையும் மிஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு மொத்தம் 1768 காலியிடங்கள் நம்ம தமிழக அரசு பள்ளியில். இன்டர்வியூலாம் கிடையாது, வெறும் எக்ஸாமினேஷன் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஓகே மக்கள், அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.